எல்லாருக்கும் வணக்கம். இந்த நொங்கு வெட்ட போகிற வீடியோக்கு வந்து முன்னாடியே அப்லோட் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏன் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டீங்க. நான் ரிமூவ் பண்ணலைங்க, யூடியூப்லேயே வந்து இந்த வீடியோவை டெலீட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் தான் காமிக்கணும் அப்படின்ட்டு. அதனால் அதை நம்ம வந்து அவங்களோட ரூல்ஸை மீறிட்டோம். அதனால் அவங்க வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இந்த மரத்தில் ஏறி இந்த பையன் சாகசம் பண்ணுறதெல்லாம் காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இமெயிலே வந்திருக்கும், காட்டுறேன் அதையும் பாருங்கள் அப்படின்னு யூடியூப்லேருந்து நமக்கு அனுப்பிவிட்ருந்தாங்க. அதனால தான் உங்கள் வீடியோவை டெலீட் பண்ண போகிறோம் உங்கள் கண்டென்ட்டு அப்படின்னு. டெலீட் ஆகிடுச்சு, அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. மறுபடியும் உட்காந்து எடிட்டிங் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லைங்க. கஷ்டப்பட்டு எடுத்தேன் அன்றைக்கி. வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் 3/4 மணி நேரத்துலேயே டெலீட்டடுன்னு வந்துச்சா, மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. இப்போ உட்காந்து பார்த்து தான் எடிட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன், பார்க்கலாம் மக்களே. யூடியூப் என்ன செய்யுதுன்னு தெரியல. மறுபடியும் இதில் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்னான்னு தெரியல நமக்கு. பார்க்கலாம், அப்லோட் பண்ணுறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கோடை நாள் அதுவுமா நொங்கு வெட்ட வந்திருக்கோம். இப்போ நொங்கு சீசன் இல்லையா, அதனால் நொங்கு வெட்டுறதுக்காக வந்திருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சபரியோட எங்கள் ஊர் பையன் சபரி, அந்தான சந்தோஷ், எல்லோரும் நாங்கள் 3 பேர் தான் வெட்ட போகிறோம். ஆடு மேய்க்க வந்தான், வீட்டுக்கு தெரியாமல் இப்போ என் கூட வந்திருக்கான். வரியாடான்னு கேட்டேன், வரையன் அப்படின்னா. ஸோ அதனால் நாங்கள் எங்கள் ஊரில் நொங்கு மரம்லாம் அதிகமாக இல்லைங்க. இப்போ எங்கள் சரௌண்டிங் இப்போ பேக் சைடில் பாருங்கள், ரோட்லேயே அவ்வளோ நொங்கு மரம் இருக்கும். இது வந்து இப்போ நம்ம ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் குளிக்க வரும் இல்லையா ஒரு ஏரிக்கு, அந்த ஏரியிலேருந்து அந்த ஏரி உள்ள ஊர் தான். கொஞ்சம் அந்த ஊரை தாண்டி அடுத்த ஊர் போகிற வரல அவ்வளோ நொங்கு மரம் இருக்குது. நாங்கள் இதில் வெட்டலாமா இல்லை இன்னும் அங்கே வேறு எங்கேயாவது போய் வெட்டலாமான்னு பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இந்த ஊரை சேர்ந்த ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்களுக்கு ஃப்ரெண்டு. ஸோ அவங்க தான் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால வந்திருக்கோம். இன்றைக்கி நொங்கு வெட்டி சாப்பிட போகிறோம். வீட்டுக்கும் கொண்டு போக போகிறோம் நொங்கெல்லாம். அப்பா அம்மாவுக்கு, பாப்பாலாம் கன்சீவாக இருக்காங்களா, இந்த சம்மர் டைமில் நொங்கு சாப்பிட்டா நல்லது. அதனால் அவங்களுக்கும் சேர்த்து நொங்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்பாவை தான் கூப்பிட்டோம். அவர் கொல்லையில் கொஞ்சம் உழவு வெட்டுற வேலை இருக்குது. அதாவது மாட்டுக்கு சோளம் தெளிச்சிருக்காங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டுறாங்க. அதனால் அவரால் வர முடியல. இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து தான் நொங்கு வெட்டி எடுத்து பிரித்து அவங்களுக்கு கொஞ்சம், நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி எப்படி நொங்கு வெட்டுறோங்கிறத பாருங்கள். கிடைக்குதா இல்லையான்னு தெரில, முத்தி போயிடுச்சா இல்லையான்னு தெரில. எங்களுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் பக்கத்து ஊருக்கு வந்திருக்கோம். பார்க்கலாம், நொங்கோட போகிறோமா இல்லை வெறும் கையோட போகிறோமான்னு பாருங்கள் மக்களே. அதுக்கு நீ தான் வண்டி ஓட்டுறியா? போலாமா? சரி, ஏறு. அங்கே சந்தோஷம், வண்டி ஓட்டு சந்தோஷம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடு காட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து பக்கத்து ஊர் வந்து பக்கத்து ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்திருக்காங்க இந்த காட்டுக்கு. அவ்வளோ நொங்கு மரங்க இந்த சைடு. பசங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க. நாங்கள் ஒரு 3 பேர் நம்ம ஊர்லேருந்து சேர்ந்து, பக்கத்து ஊர் பசங்க 3 பேர். அவங்க தான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. போய் பார்க்கலாம் எவ்வளோ நொங்கு வெட்டுறாங்கன்னு. ஃபுல்லாக எல்லாமே மரம், எல்லாமே ரொம்ப உயரம். எப்படி ஏறுறாங்கன்னு தெரியல. நம்ம பசங்களுக்கு யாருக்குமே ஏற தெரியாது. இருந்தாலும் கூப்பிட்ருக்காங்க, அவங்க ஏறி வெட்டி தர்றாங்க. எவ்வளோ நல்ல மனசு. ஸோ பாருங்கள், உள்ளே போயிட்டே இருக்குப்பா. அங்கே உள்ளே போயிட்டாங்க. இன்னும் அவ்வளோ நொங்கு மரம் இருக்குது. நம்ம ஏரியாவில் தான் இருக்குது, இது கூட நமக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் இந்த காட்டுக்குள்ளே வரோம். இவ்வளோ நொங்கு மரம் சுற்றிலும் இருக்குது. பார்க்கலாம் மக்கள் எவ்வளோ நொங்கு வெட்டுறோம்னு. என்ன பண்ணுறது, மாங்க போய் தூக்கி விடுறேன். அதுக்கப்புறம் காலை வச்சு ஏறதுக்கு வாட்டமாக ஃபஸ்ட்டு இது பண்ணு. அதோட எடுத்து மேலே இருந்தேன் சரிம்மா. சைக்கிள் ஏறிக்கியா? ஏறி ஏறு.
ரொம்ப துணிச்சல் அதிகம் தான். எவ்வளோ உயரம் ஏறி எப்பா. சபரி போய் தூக்கிட்டு வா சபரி. ஒரு மரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குலைன்னு பாருங்கள். அதுவும் இந்த மரத்தில் வெட்டினதில் எவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரத்துலேயே வெட்டினதுங்க. நொங்கு வந்து முத்தின நொங்கா போயிடுச்சுங்க. எல்லாமே வெட்டுனா வெட்டே உழவு மட்டுது. பாவம் அந்த பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி உசுரை பனைய வச்சு ஏறினாப்புல எல்லாமே முத்தின நொங்கா போயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த இடத்துல தனியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு 6 நொங்கு தான் வந்து நல்லா இலை நொங்கா இருக்குது. மற்றதெல்லாம் முத்தினதாக போயிடுச்சு. நாங்கள் ஒரு 2-3 சாப்பிட்டோம். இப்போ இந்த 6 நொங்கை மட்டும் அள்ளி இதில் போட்டுக்கிட்டு அந்த பையன் இது இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு துணிச்சலாக இன்னொரு சைடு போயிருக்காப்புல, அதில் ஏறி நான் வெட்டுறேன்னு. வாங்க அங்கே போய் பார்க்கலாம் அங்கே எவ்வளோ இலை நொங்கா இருக்குன்னு. இதை மட்டும் அள்ளி சாக்கில் போட்டுப்போமா? இதெல்லாம் தாங்க இலை நொங்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முத்தின நொங்கா போயிடுச்சுங்க. ஒரு 5 நொங்கு தான் இலை நொங்கு. என்ன தலை அங்கே போகுமா? காட்டியா? இது பரவாயில்ல, நல்லா இலச்சா இருக்குது. அதுக்கு இது எவ்வளோ தேவைன்னா அவனை ஃபுல்லாக எல்லாம் நொங்கு தான் போடுங்க. அங்கே போகலாமா? நல்லா இலை நொங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நொங்கு. கடைக்காரங்க மட்டும் எப்படி சந்தோஷ் கரெக்டாக உரிக்கிறாங்க? அவங்களுக்கு ஆல்ரெடி வெட்டி பழக்கம் வைங்க. அவர் கூப்பிட்றாரு ரேட்டுக்கு. நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நொங்கு. அரைக்க பண்ணிட்டு நம்ம வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா முக்காலும் வந்து முத்தின நொங்கா கிடைக்கும்னு நினச்சோம். பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம மரத்தில் ஏறி அந்த தம்பி இலை நொங்கா அவ்வளோ வெட்டியிருக்காப்புல பாருங்கள். பூராமே வந்து இலை நொங்கு தான். சாக்கில் கொஞ்சமாக போட்டிருக்கோம். இனிமேல் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் மக்களே. இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆறு, ஆற்றுக்கு நடுப்புற தான் கரை ஓரமாக நம்ம இருக்கோம். பசங்க எல்லாமே வெட்டி சாப்பிட்டுட்ருக்காங்க ஜாலியாக. நீ சாப்பிடவே இல்லை தலை? சாப்பிட்லண்ணா. யா இனிமேல் தான் சாப்பிட்ணும். சாப்பிடணும். இவன் தான் வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லை. ஒன்று நாள் தின்றா? தின்னுட்டு தான் இருக்கேன். சந்தோஷம், நீ சாப்பிட மாட்டியா? எனக்கு சாப்பிட முடியாது, பிடிக்காதியா? சாப்பிட்ற வெயில் நல்ல நல்லது தான்டா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறி சாகசம் புரிஞ்சு எல்லாருக்கும் வந்து இது பண்ணவர். காட்டுங்க என் ஃபேஸை காட்டுங்க. பேர் என்ன ப்ரோ? ராஜேஷ். பாருங்க, பேர் கூட எனக்கு தெரியாது. எல்லாம் பக்கத்து ஊர் பசங்க தானே, அதனால் அவனுக்கு தெரிஞ்ச அவனுக்கு ஃப்ரெண்டு அவர். அப்படியே எல்லோரும் ஒன்றா கம்பேர் ஆகி, இந்த பையன் தெரியும், இவங்க அப்பா நமக்கு நல்லா க்ளோஸு. அப்படியே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்து வெட்டிக்கிட்டு இருக்கோம். உங்கள் வேலையை செய்வாங்க. இதுதான் இலசு, நல்லா இருக்குது.
இதை காட்டியா இன்னைக்கு ஒரே நொங்கு வெட்ட போடுதா ஏன் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சிரிப்பா தலை போலாம்ல. ம் எங்கே சபரி இங்கே நிற்காத புலி சிங்கம்லாம் வருமா வா. அவன் திங்கிறதுலே தான் குடியாக இருக்கான். இந்த மக்களே இந்த காடு தனியாலாம் வந்தால் பயமாக தான் இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். போகலாமையா? போகலாம். நாம் வெட்டின நொங்கெல்லாம் பார்த்துக்குங்க. ஒரு சாக்கில் இவ்வளோ நொங்கு கொண்டு போகிறோம் வீட்டுக்கு. தூக்கலாமா சந்தோஷ்? சாயந்தரமாக ஆயிடுச்சுங்க வந்ததுக்கு. இந்த மரப்பையும் நாங்கள் வந்ததே வெயில்னு 4 மணிக்கு தான் வந்தோம். இப்போ மணி 5:30 ஆயிடுச்சு. தூக்கிட்டு வீட்டுக்கு போனோம்னா 6 மணி ஆகிடும். போட்டுட்டு நாளைக்கு காலையில் நம்ம வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் வெட்டி கொடுக்க வேண்டியதான். இந்த இடமே வந்து பாருங்கள், ஃபுல்லாக நொங்கு மரம் தாங்க. ஆனால் எல்லாமே காய்க்கலை. வித்தெல்லாம் காய்ச்சதுன்னா ஈஸியாக இருக்க மாட்டேங்குது வெட்டுறதுக்கு. ஏறத்துக்கும் ஈஸியாக இருக்குது இடைஞ்சல் இல்லாமல். ஆனால் இங்கெல்லாம் காய்க்கலை. வா சந்தோஷ் பழம்ல பழமா ப்ரோ? பழமாங்க. அவர் என்ன அதை சாப்பிட போகிறாரா? வர வழியில் சப்பாத்தி பழம் எடுத்து அதை சாப்பிட போகிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டிகிட்ட வந்துட்டோங்க. இனிமேல் கிளம்பி ஊருக்கு போக வேண்டியதான். எல்லோரும் போகலாமா? பாய் பாய். வெட்டிட்டு வந்துட்டீங்களா? வெட்டிட்டு வந்தாச்சு. சாக்கு ஃபுல்லாக நொங்கு தான். சாக்கு ஃபுல்லாக நொங்கு தானே? நொங்கு பயல் கடை. நொங்கே நம்ம தேங்காய் பின்னாடி போய் கட்டலாமா? வெட்டுங்க. சரி, காலைல தான் வெட்டி சாப்பிட முடியும். காலைல தான் வெட்டி சாப்பிடுச்சுன்னா ஒரு 2 எடுத்துகிட்டு போய் பாப்பாளுக்கு மட்டும் வெட்டி கொடுப்பேன். சரி தலை தூக்கி வரியா? வெட்டி போடலாமா? அடுத்த வெட்டி போடலாமா? இங்கே கூட்டம் கூடிய போயிட்டு வரதுக்குள்ளே இருட்டிடுச்சு. 6 மணி ஆயிடுச்சு. நொங்க வந்து இப்போ பாப்பா வந்து ஆயா வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 4 நொங்கு எடுத்துகிட்டு போயிட்டு வெட்டி கொடுக்க போகிறோம். இப்போ இந்த தம்பி கூட வந்தாப்புலையா, இவங்க வந்து இந்த பையன் நொங்கே திங்க மாட்டான். ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்காகத்தான் வந்தேன் அப்படிங்கிறான் அவனுக்கு. அப்புறம் இன்னொரு சின்ன பையன் வந்தாலும் அவனுக்கு ஒரு 4 நொங்கு கொடுத்து சாப்பிட்டுட்டு இங்கே நம்ம அண்ணி எல்லாருக்கும் இந்த இவ்வளோ நொங்கு தான் சாப்பிட போகிறோம். காலையில் தான் இதெல்லாம் வெட்டணும். இப்போதைக்கு மட்டும் பாப்பாவுக்கு போயிட்டு ஒரு 4 நொங்கு வெட்டி கொடுத்துட்டு வரலான்ட்டு. வேணுங்கிறத எடுத்துக்கத்தல, பார்த்து எடுத்துக்கணும்னு எடுத்துக்க, எப்படி வேணாலும் எடுத்துக்க. எல்லாம் இளம் நொங்காவே எடுத்துக்க. அக்காவுக்கு 4 நொங்கு எடுத்து போகிறேன். உனக்கு அம்மாவுக்கு எவ்வளோ சாப்பிடுமோ அது போல எடுத்துக்க. அம்மா காஞ்சி போதான் நமக்கு எடுத்து போடுறா போதியா. வீட்டில் நீங்கள் சாப்பிடல. அக்காவுக்கு 4-5 எடுத்து போகும்ல, அதுக்கு சும்மா 4 போதும். சும்மா 4 எடுத்து போடுறா. வெட்டி வெட்டுறோம். நொங்கு இளம் நொங்காடுறா. நெத்திக்கே என்ன இங்கே வந்துட்டு ஆயா விட்டுக்கு? ஆயா என்ன பண்ணுது? நொங்கு சாப்பிட்றியா? நொங்கு சாப்பிட்றியா? இந்தாப்பா அப்படியே கையை வெட்டி கைக்குள்ளே நோண்டி சாப்பிடு. சட்டை தான் அதுக்காகும். அப்படியே சாப்பிடு. இந்தானப்பா நீ தூக்க. அம்மாவுக்கு சாப்பிட்டோம். நான் உனக்கு இங்கே வெட்டி தரேன்ப்பா. நீ சாப்பிடுங்க.
நாங்கள் வெட்டி தரேன் ஆயாக்கெல்லாம், நீ சாப்பிடு. அப்படியே வச்சு நோண்டி தான் சாப்பிடணும். டேய் இது இந்தா இதை இளநொங்கா இருக்கு, இதை நல்லா கையை விட்டு சார். அம்மாட்ட கொடுப்பா, நல்லா அவனுக்கும் எடுத்து கொடு. நீ முதல்ல சாப்பிடு, அப்படிதான் வரும் சாப்பிடு. கொடுப்பா சாப்பிடு, நீ சாப்பிடு. இந்த வெட்டி தரேன், நீ சாப்பிடு. இந்த ஆயாவுக்கு தான் சாப்பிடு. என்ன இத்தனை இருக்கு, வெட்டி தரேன். நீ தூக்கி எப்படி சாப்பிட்றான் பாருங்க. நீ தூக்கி எப்படி சாப்பிட்ணும், இங்கே பாரு எப்படி சாப்பிட்ணும், அப்படி சாப்பிடணுமா? சாயந்தரம் நல்லா வேட்டை ஆள் நல்லா சாப்பிட்றாங்க. பாப்பா போதுமா? இன்னும் இருக்குது, நாளைக்கு 4 சாப்பிட்லாம். நொங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வெட்டி கொடுத்து பாப்பா சாப்பிட்டு நெத்திக்கெல்லாம் போட்டு தான் டெய்லி இனிமேல் 2 வெட்டி கொடுக்கலாம். வீட்டில் இருக்குது. வெயில் நேரத்தில் தானே நொங்கு சாப்பிட்ணும். இப்போ சாப்பிட்றீங்களேன்னு கேட்டால் எப்போ வேணாலும் சாப்பிட்லாங்க. அது என்ன உடல் சூட்டை தணிக்கும், அவ்வளோதான். ஆயாக்கெல்லாம் இருக்குது. அது வந்து வெத்தலை சீடு போட்டிருக்கனால நான் அப்புறமேல் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கு. எப்போ போயிட்டு எப்போ வந்து இருட்டியே போய்த்துங்க பாருங்கள். நல்லா இனிமேல் போயிட்டு குளிக்கணும். ஒரே கசகசன்னு இருக்குது. இன்றைக்கி நொங்கு வெட்ட போனது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.